குழந்தைகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வகையில் வாட்டர் பெல் திட்டத்தை கொண்டு வரணும் அரசு பள்ளிகள். இந்த மாதிரி நல்ல விஷயம் தான். அதை தொடர்ந்து 2 வருஷமா கேரளா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நம்ம டீச்சர்ஸ் அதை ஓவராலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஹெல்த்துன்னு வரும்பொழுது எது சார்ந்து நீங்கள் எப்படிலாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். ஹெல்த் ரிலேட்டடாக வரும்பொழுதே வெரி ஃபஸ்ட் டைம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒட்டுமொத்த உலகத்திலே காலை உணவு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தையே கொண்டு வந்து பிள்ளைகளை பாதுகாத்தவர்கள் நாங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு சர்க்குலராக கூட கண்டிப்பாக நாங்கள் வழங்குவதற்கு நாங்களும் தயாராக. இந்த மாநகராட்சி பள்ளிகள் 34க்கு மேலே இருக்குது. போர்டு பேரளவில் மாநகராட்சி பள்ளிகள் இருக்கிறத தவிர அந்த சீல்ல இருந்து மற்ற எல்லாமே ஊராட்சி ஒன்றிய துவக்க நடுநிலை பள்ளிகள் தான் இருக்குது. கன்வர்ஷன் இருக்குது. அது நாங்களுமே எங்களுடைய துறை சார்ந்து இருக்கின்ற ஆய்வு கூட்டத்தை அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். நாங்கள் மிக விரைவாக அதுக்கு முற்றுப்புள்ளி. ஏன்னா மாநகராட்சி பள்ளிகள்னு வரும்போது நம்முடைய மேயர் அவர்கள் மாண்புமிகு மேயர் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் இதுக்கு வளர்ச்சிக்கின்றே கொடுத்துருக்காரு மாநகராட்சி பள்ளியை பொறுத்தவரைக்கும். இன்றைக்கு மற்ற பள்ளிகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய மாநகராட்சி பள்ளிகள்லாம் இருக்கும் பொழுது இது சார்ந்து பேர் சார்ந்து இருக்கின்ற அந்த பெயர் மாற்றங்கள் அது சார்ந்து என்னென்ன முடிவு எடுக்க முடியும் என்பதை கண்டிப்பாக நாங்கள் ஆய்வு செய்யணும். அதாவது பன்மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கே இருக்காங்க. நிறைய பள்ளிகள்ல எல்கேஜி யூகேஜி வைப்புகள் இல்லை. அதாவது அனைத்து பள்ளிகளிலும் இது கிடைச்சதுன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகும். ஏற்கனவே ஒரு 2351 பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. இது இல்லாமல் ஆங்காங்கே சில டீச்சர்ஸ் அவங்களே ஓன் இன்ட்ரெஸ்ட் அந்த எல்கேஜி யூகேஜி அங்கங்கே நடத்திங்கன்னா அதுதான் ஃபீடர் கேட்டகரி. எல்கேஜி யூகேஜி சேர்த்துனா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூலில் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பல பேர் தங்களுடைய முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக விரைவாக நீங்கள் சொல்கிற மாதிரி பன்மொழி பேசக்கூடியதான். நானே பல நேரங்களுக்கு நான் வந்திருக்கேன். நான் இதுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தி ஒரு ஸ்பெஷல் கேஸை எப்படி அனுமதிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக படிக்கக்கூடியது காமராஜ் காலனி நடுநிலை பள்ளி. 1300 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் எல்கேஜி யூகேஜி கொடுக்கல. ஆனால் சாதாரணமாக 100 ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி பாகுபாடுகள் 2351 ஸ்கூலுங்கிறது அந்த காலத்துல இருந்துட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி புதிதாக நீங்கள் கேட்கிறீங்க. கண்டிப்பாக ஆய்வு செய்து அதற்கான காரணம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.